உண்டாகட்டும். 8 மாதம் தேவன் கிருபையாய் நடந்து கொண்டு வந்திருக்கிறார். 8வது மாதம் கடைசி வாரத்தில் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நம்மை கொண்டு வந்தபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். மீட்கும் வருஷம் மீட்கப்பட்டு இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் சொல்ல ஆகும் மீட்க வல்லவர். நாம் அதற்கு இடம் கொடுக்கும் போது மீட்கவே மீட்பார். மீட்போர் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால் நாம் அந்த அனுபவத்தில் செல்லாவிட்டாலும் கூட, தடைகள் தடுமாற்றம் இருந்தாலும் கூட, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும். ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே பல வருஷங்களை கொடுத்திருக்கிறார். என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது. ஆனாலும் இந்த 8 மாதங்களிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரசங்கிக்கிற நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். கேட்கிற நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த இடத்தில் அவன் சொல்லுகிறான், இந்த வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். தேவன் நமக்கு காலங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நம் மீது இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நம் மீது கிருபை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வருஷம் மட்டும் என்ன செய்யும்படியாக இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அந்த காரியங்களை பார்க்கும்போது அதற்கு முன் இருக்கிற வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இது வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். இது ஏன் நிலத்தை? நிலத்திலே ஒரு மரத்தை வைத்தால், ஒரு செடியை வைத்தால், பலன் வராவிட்டால் நிலத்துக்கு அதனுக்கு கிழடுத்தான். அதுக்கு நிலத்துக்கு எந்த விதமான போஜனம் கிடையாது. நாம் யாராய் இருக்கிறோம்? தேவஜனங்களாய் நாம் யாவருக்கும் போஜனமான ஜனங்கள். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் போஜனமாய் இருக்க வேண்டும். நீங்கள் வசிக்கின்ற இடத்தில் போஜனமாய் இருக்க வேண்டும். திருச்சபையில் போஜனமாய் இருக்க வேண்டும். உங்கள் உறவுகளுக்கு நீங்க போஜனமா இருக்கணும். ஆனால் இங்கு அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறார், தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. எத்தனை வருஷமாக அந்த மரத்தை அவன் உருவாக்கி 3 வருஷமா பார்க்கிறார். நம்மை தேவன் என்றைக்கு அழைத்தாரோ, என்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, அந்த நாட்கள் கொண்டு அவரை பார்த்து கொண்டு வருகிறார். இந்த இடத்திலே தோட்டம் செய்கிறார். 3 வருஷமாக இந்த அத்தி மரத்திலே அமைச்சிருக்கிறார், கனி கிடைக்கல. அதனால நான் சொல்றேன், இந்த வருஷமாவது என்ன பண்ணோம், கொஞ்சம் வெய்யாடுங்க. அப்ப 4வது வருஷம் வந்து 3 வருஷம் கனி இல்ல, 4வது வருஷத்தில் என்ன சொல்லுகிறார். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும். அதாவதுங்க, இந்த வருஷம் 8 மாதம் போச்சு ஆண்டவர், இருந்தாலும் இந்த வருஷம் இருக்கட்டும். இதில் கனி வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதில் சுவை வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதில் நன்மை வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நாம் எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதுபோல அந்த தோட்டத்துக்கு அதிகாரி என்ன செய்கிறான், அந்த மரத்தில் என்ன வரும்படியாக கனி வரும்படி எதிர்பார்க்கிறார். அதுபோல நீங்கள் எவ்வளவோ எதிர்பார்த்தீர்கள், சந்தித்தாரா இல்லையா? சந்தித்திருக்கிறார். சந்தித்திருக்காவிட்டால் நாம் தேவனை ஆராதிக்க முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை சந்தித்திருக்கிறார். ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் செய்ய முடியவில்லை. அவருக்கு கனி கொடுக்காதபடி வாழ்கிறோம். மீட்கும் வருஷம் மீட்கப்பட்ட ஆராய்ச்சமா? மீட்பே கிடையாது. ஒரு கடமைக்காக, கட்டாயத்துக்காக, சோர்வோடு, களைப்போடு, குழப்போடு தான் வந்திருக்கிறாங்க. மீட்ட ஒரு ஆண்டாக நம் வாழ்க்கையை பிரதிபலிக்க முடியல. அதே வார்த்தை உண்மை உள்ளது. நாம் உண்மை இல்லாதவராய் இருந்தாலும் அவர் யாராய் இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் மாறினாலும் அவர் மாறாதவராய் இருக்கிறபடியினாலே இந்த 8 மாதங்கள்ல, இந்த ஆண்டுடைய வருஷத்தின் 8 மாதங்கள்ல நான் மீட்கப்பட்டு ஆராதித்தேனா?
யோசிச்சு பாருங்க. மீட்பு முழுமை இல்லாதபடியினாலே அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் ஐயா, கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆண்டவர் நமக்காக விட்டு கொடுக்கிறவர், நமக்காக இலகியவர். அவரு தேவனை புரியாமையே நம்ம வாழ்க்கை 8 மாசம் போயிடுச்சு. அதுக்கு புரியல, தேவன் யார் என்கிற அந்த கிருபை தெரியாம இருக்கிறோம். ஆனால் பாடுகிறோம், தேவானால் எதினால் விசேஷமான கலங்கள். இயேசுவை ஆராதிக்கிற உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் யாருங்க? விசேஷமானவர்கள். அவரே ஆதியும் அந்தமுமானவர், அவரே அல்பாவும் ஒமேகமானவர், அவரே இருந்தவர், இருக்கிறவர், வருகிற தேவனாக அந்த தேவன் இருக்கிறார். அவரை வழிபடுகிற நான், உலக வழிபாட்டிலிருந்து மீட்கப்பட்ட நான், மரண பயத்திலிருந்து மீட்கப்பட்ட நான், பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நான், தேவனோடு கூட ஐக்கியப்படும்படி மீட்கப்பட்ட நான் விசேஷமானவன். ஆனாலும் கூட இந்த 8 மாதங்களிலே எனக்குள் என்ன கிடையாதுங்க? கனி கிடையாது. என்ன கிடையாது? நான் தேவனுக்கும் உலகத்துக்கும் சுவையில்லாதவனாக வாழ்ந்து விட்டேன். அந்த மரம் எப்படி இருக்கிறது? எதை கெடுக்கிறது? நிலத்தை கெடுக்கிறது. நானும் கெட்டு விடுகிறேன், பிறரையும் கெடுக்க செய்கின்ற ஒரு தன்மையுள்ளவனாய் இருக்கிறேன். அப்படி இருந்த போதிலும் கூட அவர் வெட்டி போட சொல்கிறார். ஆனால் என்ன செய்கிறார் அங்கே? அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டுமே, நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார், நமக்கு வேண்டிய நன்மையை கொடுக்க துடிக்கிறார். தேவன் என்னிலே கனியை எதிர்பார்க்கிறார். நான் சுவையூட்டுகிறவனாக, நான் அனைவருக்கு போஜனவனாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். இங்கே அந்த காரியம் சொல்லப்படுகிறது. எடுத்து நீங்க வாசிங்க. சங்கீத புத்தகம் 90ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து. இந்த வருஷம் எப்படி போச்சுங்க? 8 மாசம் கதை, 1000 கதை. நதுங்க கதை, நதுங்க இது நிஜமல்ல, இது கற்பனை கதை. நதுங்க ஒரு பாத்தீங்கன்னா பிச்சனை பண்ணுங்க, இது கற்பனை. நதுங்க யாரு பிச்சனை பண்ணுங்க? இது ஒரு கற்பனை கதை. நாம் கற்பனை, ஆனால் இயேசு கற்பனை அல்ல. உலகத்தில் அநேக கற்பனை கதைகள் இருக்கலாம், இயேசுடைய சரித்திரம் கற்பனை அல்ல. இன்றைக்கும் உயிராய் இருக்கிறார், இன்றைக்கு நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார். இவருக்கு ஒரு கற்பனை. உலகத்துல பல புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் உண்டாது, எல்லாம் கற்பனைகள். கற்பனைகள் மனுஷன் ஏற்றுக்கொள்ள முடியாத கற்பனைகள். ஆனால் இவர் கற்பனை அல்ல, இவர் சத்தியம். அதனால் வாசிக்காம இருப்பது, எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். அதுக்கு ஒரு வருஷம் என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது, வந்தாலும் கூட நான் பண்ணல, அதுக்குள்ள வரல. நான் பண்ணல, அதுக்குள்ள நான் வரல. வருஷம் 8 மாதம் எப்படி போய்விட்டது. ஆனாலும் என்ன சொல்லுகிறார், ஐயா இருக்கட்டும், இந்த வருஷமாவது நம்ம பண்ணுங்க, இருக்கட்டும். நான் எதிர்பார்க்கிறேன். அந்த எஜமான் கிட்ட அந்த தோட்டக்காரங்க சொல்றாங்க, நான் எதிர்பார்க்கிறேன் இந்த வருஷம் இருக்கட்டும். கதை போலவா போகிறது நம்ம வாழ்க்கை. கதையா யோசிச்சு பாருங்க. இதில் கருத்து இருக்கிறது, இதில் ஜீவன் இருக்கிறது, இதில் அற்புதம் இருக்கிறது, இதில் அதிசயம் இருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களுடைய கோபத்தால் என் நாட்கள் போய்விட்டது, ஒரு கதை, ஒரு மீனிங்கே கிடையாது. கிடையாதுங்க. மற்ற காரியத்தில் இருக்கிற அந்த மீனிங்ஸ் என்ன கிடையாதுங்க. கர்த்தருக்குள்ளாக அர்த்தமே இல்லாம இருக்கு. அர்த்தம் இல்லை. என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கோம், என்னென்னவோ பிரச்சனை. என்னதுங்க, எதையோ சொல்லி சென்று விட்டோம். 8 மாதம் ஒரு கதையை போல மீட்டாரா? அவர் மீட்க வல்லவர், மீட்பு உயிருள்ளவர் அல்லவா? மீட்கத்தான் வார்த்தையை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும், கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும். ஆனா இல்லையே, என் வாழ்க்கை கதை போல அல்லவா போயிடுச்சு. ஆனாலும் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்ன சொல்லுகிறார், இல்ல ஆண்டவரே இந்த வருஷம் இருக்கட்டும். அது பாழ் செய்தது உண்மைதான், பாதிக்க வைத்தது உண்மைதான், நோவடித்தது உண்மைதான், வேதனைப்படுத்தது உண்மைதான். பட் ஆனால் என்ன பண்ணுது,
இருக்கட்டுமே. அது எங்கே வந்தது? எஜமானாகிய அந்த இடத்துக்குள் வந்தது அல்லவா? வெளியில் இருக்கிற நிலம் அல்ல, எஜமானுடைய நிலத்துக்குள்ளாக, எஜமான் எதிர்பார்க்கிற நிலத்துக்குள்ளாக விதைக்கப்பட்ட விதையாக மரமாய் வந்தது. மரமாய் வந்து அது என்ன கிடையாதுங்க, வளர்ந்து என்னதுங்க, பார்ப்பதற்கு வளர்ச்சி போல இருக்கு. வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி போல இருக்கு. ஆனால் வளர்ச்சி என்ன கிடையாதுங்க, வளர்ச்சி இல்ல. நமக்குள்ளாக மற்ற காரியங்கள் வளர என்ன பண்றது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்ல. தேடுகிற மக்களுக்குள்ள கூட வளர்ச்சி இல்ல. ஒரு சிலர் வெளியே சொல்லும் போது வேதனையா இருக்கு. ஒரு சில காரியங்கள் அவங்க சொல்றாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் ஆண்டவன் சொல்லுகிறார், இந்த வருஷம் இருக்கட்டும். நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த வருஷம் இருக்கட்டும். கடந்த மாதம் என்ன நடந்தது அந்த கேரளாவிலே நினைத்திருப்பாங்களா? இந்த வருஷம் அந்த குடும்பத்தில் மகனுக்கு திருமணம் செய்யப்பட யோசித்திருப்பாங்க. பிள்ளை கல்வியுடைய நெக்ஸ்ட் லெவல்ல குடும்பம் யோசித்திருப்பாங்க. எவ்வளவு பணங்கள் நகையெல்லாம் யாருன்னு தெரியாதுங்க. அவ்வளவு சேவிங் பண்ணிருக்கிறார். காரணம் என்ன? சேமித்து வைத்து அதன் மூலமாக தன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணம் வைத்திருந்தார்கள். இந்த வருஷம் நாங்க 7 மாதம் முடிய போது, இன்னும் 5 மாதம் இந்த வருஷத்தை முடிக்க போறோம். இந்த 5 மாதத்துல என்னென்னவோ அவங்க கற்பனை பண்ணிருக்கலாம், என்னென்னவோ யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவளுக்கு இந்த வருஷம், ஆனா எனக்கு இந்த வருஷத்தை கத்த கொடுத்திருக்கிறார். எனக்கு இந்த வருஷம் கொடுத்திருக்கிறார். யோசிங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருஷங்களை கொடுக்கிறார். அதே சங்கீதத்தில் வாசிப்போம். 9 வாசிக்கணும். அப்போது நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்கள் நாட்களை எண்ணும் இந்த வருஷத்தை எண்ணும் என்ன பண்ணீங்க? எண்ணி துதித்திட எண்ண முடியாத கிருபை அல்லவா? எண்ணணும். நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம ஒரு நாளும் எண்ணணும். வண்டியில வெளியில போயிட்டு வரணும், எண்ணணும். அதுக்கு எவ்வளவு வழியில எவ்வளவு விபத்துக்கு நம்ம கண்ணில் பார்க்கிறோம். என்ன பண்ணது? கிருபையாய் கொண்டு வந்தீங்க என்று இங்க சொல்லுகிறார். வாசிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் 10 வாசிங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், வெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் என்ன செய்கிறோம்? பறந்து போயிடும். என்ன பண்றாங்க? மனுஷ வாழ்க்கை என்னங்க, வருஷம் சீக்கிரமா கடந்து போகுது. நாம என்ன பண்ண போறோம்? பறந்து போயிடும். அதுதான் வாழ்க்கை. ஆனால் எனக்கென்று வருஷத்தை கொடுத்திருக்கிறாரே, எனக்காய் ஒரு கனி எதிர்பார்க்கிறாரே. வெளியே இருக்கிற மக்கள் கிட்ட பேசுறாங்க. தேவன் யார் கிட்ட பேசுறாருங்க? வெளியில் இருக்கிற மக்களிடத்தில் அவரோட உடன்படிக்கை செய்து அவரோட ஐக்கியம் கொண்டு அவரை பாடி துதித்து என்ன பண்றாங்க? எவ்வளவு ஒரு நட்புள்ள நம்ம கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றாங்க பார்க்கிறோம். அந்த ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம் தான். இந்த 80 வயதோ 30 வயதோ 40 வயதோ 50 வயதோ 60 வயதோ அதை காண்பது என்னங்க? வருத்தமும் சஞ்சலத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கு வருத்தமும் மேன்மைதான் நினைக்கிறோம். ஆனா என்ன இருக்காங்க? வருத்தம் இருக்கிறது, அங்கே சஞ்சலம் இருக்கிறது இல்லைங்களா? அதனாலதான் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்கள் வாழ்நாள் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாங்க. என்ன நடக்கணும்? இந்த நாள்ல நான் என்ன செஞ்சேன்? இந்த நாள்ல நான் யாருக்கு போஜனமா இருந்தேன்? இந்த நாள்ல யாருக்கு நான் சமாதானமா இருந்தேன்? இந்த நாள்ல யாருக்கு சந்தோஷமா இருந்தேன்? இதை எண்ணுகின்ற நம்ம என்ன பண்ணுதுன்னா, என்னால் சமாதானம் அடையணும். உங்க தேவ ஜனங்களால் மற்றவங்க நிம்மதி அடையணும். காலையிலே நான் பாடினாங்க, முதல் பாடினாங்க, என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆட்டுச்சிங்களா? வாயின் வார்த்தை மோகடிக்கிற மாதிரி பேசுறீங்க, சோதனமும் பண்றீங்க, வெளியே போய் என்ன பண்றீங்க? சண்டையும் ஒரு ரூபாய்
கெட்ட வார்த்தை கூட பேசுறாங்களா? யோசிச்சா அவங்க சொல்லும் போது எனக்கு கலக்குது. நாட்கள் விரக்தியா அதுக்கு விரக்தியா நேற்றுக்கு காலையில ஒரு எங்களுடைய அம்மா இருப்பாங்க. அந்த பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி எனக்கு வாத்துக்கெல்லாம் பிடிக்கணும் பண்ணாங்க. அதுக்காக என்ன வாத்துக்கெல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்ததுக்கு அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தா அது போறது தாண்டி இன்னொரு சகோதரி வீட்டுல பிரயர் ஒரு பெரிய மயக்கம் சாப்பிட்டு வச்சுக்க அவங்க விரும்பி என்ன பண்ணாங்க கொடுத்துட்டாங்க. மயக்கமாச்சு எப்போ வந்து படுக்கணும்னு என்ன பண்ண அவங்க டிம்பாஸ் என்ன பண்ணாங்க அந்த ரெடி வீட்டு கொடுக்கறதுக்கு வச்சிருந்தாங்க. அதை கூட நம்ம வாங்க முடியும் பண்ண வந்து விழுந்து வீட்டுல வந்து 5 மணிக்கு மறுபடியும் அந்த இடத்துல போயிட்டு தேவ ஊழியம் செய்யும் போது கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறான். என்னால் நேற்று வீணாய் போகவில்லை, சுகமாய் போனது, அநேக ஜனங்களுக்கு ஆறுதலாய் போனது. நம் நாட்கள் 8 மாதம் நாம் ஆறுதலாய் இருந்தோமா? அவர்களை நோவடிக்காமல் சமாதானத்தில் கொண்டு வந்தோமா? என்னால் அந்த மனிதன் சந்தோஷம் அடைந்தானா? என்னால் அந்த மனிதன் சமாதானம் அடைந்தானா? என் நாட்களை என்னும் அறிவியல் எனக்கு போதித்தருளும் ஐயா. எண்ணி பாருங்க. ஏதோ வந்த வாழ்ந்த போன அதுக்கு எனக்குள்ள ஒரு பெருமை. நான் என்ன பண்ண அவங்க நோஸ்கர் பண்ணி என்ன பண்ண அவளை மூக்க உடைச்சினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க நோக்கடிச்சிட்டேன். இது ஒரு பெருமை. அவங்க நல்லா பண்ண திட்டி தீர்த்துட்டேன். இது ஒரு பெருமை. நான் அவங்களை அட்டாக் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு என்னால் என்ன பண்ணுங்க பெருமையா பேசுறதுக்கு என்னால் அதற்கல்ல. என்னால் அனைவருக்கு ஆறுதலை கொடுக்க அந்த மரத்தில் கனி கொடுக்குமா என்று பார்க்கிறார். அதெல்லாம் பண்ணுங்க கனி கொடுக்கல. நிலத்தை என்ன செய்கிறது வீணாக்குகிறபடியினாலே எஜமானுக்கு கோபம் வந்தது. பரிந்து பேசுகிற தோட்டக்காரனுக்கோ என் மீது பரிவு வந்தது, என் மீது நேசம் வந்தது. இல்லாவிட்டால் போன மாதம் மண்ணோடு மண்ணாய் போன மனிதனை போல நான் இன்றைக்கு என்னவா இருக்கலாம்? யோசிச்சு பாருங்க. நான் போகின்ற பாதையில் என்னை விபத்து என்னை மேற்கொண்டிருக்கலாம் அல்லவா? வியாதி என்னை மேற்கொண்டிருக்கலாம் அல்லவா? வெட்கம் என்னை மேற்கொண்டிருக்கலாம் அல்லவா? ஆனால் இந்த வருஷம் இருக்கட்டும், வருஷம் இருக்கட்டும், நான் கனியை எதிர்பார்க்கிறேன். யார்கிட்ட? யார்கிட்ட? என்கிட்ட கனி எதிர்பார்க்கிறார். நான் என்னென்னவோ எதிர்பார்க்கிறேனே, அவர் என்னிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்க காரணம் என்ன? அந்த நிலத்திலே நான் ஒரு மரம், அந்த நிலத்திலே நான் ஒரு திராட்சை செடி, அந்த நிலத்துக்குரியவன், எனக்கு சொந்தமானவர் அவர். இவர்களின் துதியை சொல்லிக் கொண்டு வருவார். அதுதான் எதிர்பார்க்கிறார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனும் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்த்தன செய்கிறார். அங்கே அந்த மரத்தில் கனியை பார்க்கிறார். 3 வருஷமா பார்க்கிறாங்க. மரத்தை விதைச்சாங்க பாருங்க, மரம் வளர்கிறது. 3 வருஷமான கிடையாதுங்க, 1 வருஷம் இல்லைங்க, 3 வருஷம். நான் எத்தனை வருஷம் கனி இல்லாமல் இருக்கிறேன்? நான் எத்தனை வருஷம் காயத்தை தேவனுக்கு உண்டாக்கி கொண்டு வருகிறேன்? நான் எத்தனை வருஷம் பிறருக்கு சஞ்சலமாக இருக்கிறேன்? நான் எத்தனை வருஷம் பிறருக்கு நிம்மதியற்றவனாக இருக்கிறேன்? யோசிச்சு பாருங்க, நான் எப்படி இருக்கிறேன்? அந்த மரத்தில் தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? கனி எதிர்பார்க்கிறார். 3 வருஷம் விட்டு விட்டு பார்த்தா அவருக்கும் ஒரு கோபம் வருது. கோபமோ 1 நிமிஷம். அதுக்கு கோபம் தேவனுக்கு 1 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதுக்கு 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் கோபம் 1 நிமிஷம் வந்தாலே வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனாலும் கூட தயவோ தயவுதாங்க காத்தது, தயவுதான் காத்தது. யோசிப்பேன், தயவையா எவ்வளவு மன அழுத்தங்கள் வருகிறது, எவ்வளவு பாரங்கள் வருகிறது, எவ்வளவு வேதனை வருகிறது. இவை எல்லாவற்றையும் துதிக்க வைத்தீரே தயவாக. எவ்வளவு பிரச்சனை வரதான் செய்கிறது. மன அழுத்தம் வயதாக அழுத்தம் வருகிறது. இங்க சொல்ல போனால் 70 மிஞ்சினால் 80 சஞ்சலமும் தவிப்பும் தான். ஆனாலும் எண்ணுகிறார். என் வாழ்நாள் கதையை போல போகாதபடிக்கு அவர் எண்ணுவதா இருக்கிறார். மறுபடியும் வாங்க லூக்கா சுவிசேஷம் 7 வாசிங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். அதுக்கு முன் வசனம் வாசிங்க ப்ளீஸ். அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார்.
ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஒரு மரத்தை வச்சா அதுல பலன் வருமா தெரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க தேடினீங்க, அதுக்கு எதற்காக அதுக்கு தண்ணி ஊற்றி அதெல்லாம் பண்ணி காப்பாத்தி இருக்கிறீங்க. எடுத்து நீங்க வாசிங்க ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி. பாருங்க, இந்த தோட்டத்தை என்ன செய்கிறார்? வேலி அடைக்கிறார். என்ன பண்ணுங்க? அது இருக்கிற தேவையற்ற கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. நல்லதாக நட்டமா ஒரு நல்ல ஒரு மனுஷனாக அவரோடு கூட உடன்படிக்கை செய்வதான பாவத்தினால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டபடினால் நல்ல மரத்தை நட்டா. அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கசப்பான பழங்களை தந்தது. என்ன எதிர்பார்த்தா? நல்ல பழம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தா. பழையெல்லாம் முடிந்தன, எல்லாம் புதிதாயினே என்று யோசித்தார். நான் என்ன செய்கிறேங்க? கசப்பை அந்த புதிய துருத்திக்குள்ள என்ன பண்ணாங்க? பழசு என்ன பண்ண சேர்த்துக்கிட்டேன். அவர் எதிர்பார்த்தது என்ன? வேலி அடைத்தார், கோபுரத்தை போல கட்டினார், கற்களை பொறுக்கினார். இவ்வளவு கிளியர் எல்லாமே அவர் செய்து விட்டு கர்த்தர் எனக்காக அவர் செஞ்சிட்டார். நான் கொடுக்க வேண்டியது என்னங்க? கனியை தான் கொடுக்கணும். என்ன கொடுக்கணுங்க? வேலையெல்லாம் யார் செய்யுது? தோட்டக்காரன் செஞ்சுட்டு என்ன பண்ணாருங்க? தோட்டக்காரன் செய்தவரை மறுபடியும் வாசிக்கிறது. அதை வேலி அடைத்து அது எந்த சேதம் வராதபடி செய்தால் வாழும் புராணத்தை அணுகாதபடிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. எதற்கு வாதம் வருகிறது? எதனால பிரச்சனை வருகிறது? எதனால வேதனை வருகிறது? வேலிக்குள்ள இருந்தா வேதனை, வேலி அடைச்சி வச்சிருக்கிறாரு. யோபுடைய வாழ்க்கை சொல்லுகிறாங்க, வேலி எடுத்து யோபுடைய வேலி என்ன பண்ணாங்க? எடுக்கப்பட்டவன் யார் வந்து உள்ள? சாத்தான். அவன் சாத்தான் சொன்னா அவனை சுற்றிலும் என்ன பண்ணுங்க? நீங்க வேலி அடைச்சு வச்சிருக்கீர்கள். அது போல இந்த செடியை சுற்றினாக்க வேலி அடைத்து அதில் இருக்கிற வளராதபடி தடை செய்கிற கற்களை செய்கிறார், பொறுக்கி ஒரு நல்ல ஒரு தாசோட வைக்கிறாங்க. அவன் நினைவு வந்து உயர்வான நினைவுகள். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. அவருடைய வழி எப்படி இருந்தா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவான உயர்வான எண்ணம் கொண்டவர் தான் தேவன். அந்த செடியை உயர்வாக எண்ணுகிறார். அந்த செடியிலே சுயர்ந்த கனி வரும் என்று எண்ணுகிறார். ஆனால் எண்ணிய போதிலும் கூட அது என்ன கனியை கொடுத்தது? கசப்பான கனியை கொடுத்தது. நீங்க கசப்பை புசிப்பதற்கு விரும்புவீங்களா? சொல்லுங்க. விருப்பம் இருக்கா? இனிப்பை புசிப்பது விருப்பம் இருக்கிறத கசப்பு யாருக்கும் விருப்பம் இருக்காது. கசப்பை ஏற்றுக்கொள்ள மனம் வராது. ஆனால் இங்கே அந்த கனியை செய்கிறது, கசப்பானதை கொடுக்கிறது. கனி இல்ல, கசப்பானதை கொடுக்கிறது. அதுபோல நம்ம வாழ்க்கையில் இருக்க தேவ உறவிலே கசப்பா இருக்கிறது. உறவு கசப்பா இருக்கிறது. ஆனாலும் கூட தேவன் சொல்லுகிறார், இந்த வருஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? வருஷம் முடிய 6 மாசம் இருக்கு இல்லைங்களா? இருக்கட்டும். இதுக்கு மேல நான் என்ன நடக்க போகுது? நடக்கும். அதுக்கு ஒரு செகண்ட் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு செகண்ட் அவர் நடத்த முடியுங்க. 38 வருஷம் ஒரு படுக்கையில் இருக்கலாம். ஒரு செகண்ட் அப்படி முதல்ல பண்ணுங்க, ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு முடிஞ்சு போச்சு. 12 வருஷம் எவ்வளவோ வைத்திட்டு போனாங்க ஸ்ரீவிடாக்களுக்கு. சத்தாகிலும் சுகமடையில இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட நேரமே முடிஞ்சிச்சு. 4 மாதங்கள்ல 1 மணி நேரத்தில் அற்புதம் செய்ய வந்தவன், 1 நிமிஷத்தில் அற்புதம் செய்ய வந்தவன். யோசிக்காதீங்க. அதனால் இந்த 4 மாதம் இருக்கட்டும். யார் இருக்கட்டும்? சொல்லுங்க. கனியை பத்தி பேசுற? யாரை பத்தி பேசுறாரு? நம்மை பத்தி பேசுறாங்க. என்னை பற்றி பேசுகிறார். சொல்லுங்க.
என்ன சொல்ல மாட்டீங்க? சரி, சொல்ல மாட்டீங்க. வாய் திறந்து என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? பேசுனா என்ன பண்ணுங்க? மூச்சு குட்டின போறோம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. என்னை எதிர்பார்க்கிறார். இந்த 8 மாதம் என் ஜீவியத்துல கசப்பு, என் ஜீவியத்துல மாற்றம் இல்லை, ஆனாலும் விட்டு கொடுக்கிறாரு எனக்காக. ஒரு மாதத்துல செய்கிறார். இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், கொஞ்சம் காலம் இருக்கட்டும், மாறிடுவான் என் மகன், மாறிடுவான் என் மகன். அவனால முடியாது, தேவனால் முடியும். தேவனால முடியும், எல்லாம் முடியும் தேவனால. நான் பார்த்த 24 வயசுக்கு முன்னாடி பார்த்தா அவ்வளவு ட்ரக்ஸ்ல நடந்து, அவ்வளவு ட்ரக்ஸ் தான் அந்த கதையை நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட், கேப்ரியல் ஃப்ரெண்ட், பயங்கர ட்ரக்காக. அப்பதான் ஒரு லாஸ்டா அந்த தேவனுக்குள் வருவதற்கு முன்பாக அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லி ஆகிட்டேன். அவன் என்னென்னவோ ட்ரக்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு பவுடரை கொடுத்து நான் பண்ணா, இந்த பவுடரை நீ யூஸ் பண்ணினதுக்கு அப்படியே மேகத்துல பரப்புது போல இருக்கும் அப்படின்னா. அப்போ அந்த ட்ரக்ஸுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா நாய்க்கறியை சாப்பிட்டா எடுப்பான். அந்த 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 போதைக்கு ஒரு மருந்து மாதிரி இருக்கு, பாடியில் எஃபெக்ட் ஆகுது, நரம்புலாம் தளர்ச்சி ஆகாது. என்ன பண்ணுவாங்களாம், நாய் என்ன பண்ண பிடிப்பாங்க. போயிட்டு நாயை அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைப்பாரு. அங்க இன்னொரு வந்து ஒரு லாட்ஜ் இருக்கும், அங்க இருப்பான். அவங்க கிட்ட போயிட்டு சேர்ந்துட்டான். இவங்க கிட்ட நான் போய் என்ன பண்ண சேர்ந்துட்டேன். அதுக்கு ஆனால் தேவன் மாற்றுவாங்க. அதுக்கு நினைச்சு பார்த்தேன், எப்படியெல்லாம் இருந்தோம், இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறோம். இது நம்மால் முடிந்த ஒரு காரியம் என்ன கிடையாதுங்க. நான் யோசிச்சிருக்கிறேன், நான் எப்படி எல்லாம் இருக்கிறேன். நான் உண்மையா பெருமைக்கல்ல யாரும் இருக்க மாட்டேன். அப்படி ஏற்பட்ட மக்கள் தெரியும், ஆனா பார்த்திருக்கிறாங்க என் வாழ்க்கையெல்லாம். ஆனா இன்றைக்கும் சுவையுள்ள ஒரு கனியை விட்டு விட்டு நம்மளுக்கு விட்டு கொடுத்து திருந்துவா இது வரைக்கும் திருந்தபடியாக விட்டு கொடுக்கிறார். அவர் நமக்காக ஜீவனையை கொடுத்தார் அல்லவா, உயிரையை கொடுத்தார் அல்லவா. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதனால் இந்த வருஷம் இருக்கட்டும். 4 மாசத்துல நிச்சயம் ஒரு மாற்றம். சொல்ல மாட்டீங்க? வரும்போது ஆமென் சொல்லுங்களேன். என்ன கையை தூக்கி யோசிக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஒரு மாற்றம் எனக்கு 4 மாசத்துல என்ன பாரு அழக அப்படி சொல்றதுக்கு. ஏன்னா நமக்காக ஒரு வருஷத்தை ஈவாய் கொடுக்கிறார். அதுக்கு ஈவு சொல்ல முடியாத ஈவு அவர்கிட்ட. வேற யாருக்கிட்டையும் இந்த ஈவை பார்க்க முடியாது. என்ன பண்ண முடியாது வேற யாருக்கிட்டையும். அந்த ஈவை எனக்குள்ள இருந்தா எனக்குள்ள என்ன வருங்க, மற்றவங்கள ஒரு ஈவு எனக்குள்ள வரும், இலக்கம் எனக்குள்ள வரும், வாழ்க்கையே மாறும். அதனால் நம் வாழ்விலே நாம் அந்த அனுபவத்தில் போகக்கூடியாக தேவன் அழைத்திருக்கிறார். முடிச்சுங்களா? 13:8 வாசிங்க. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் சரியான ஒரு வார்த்தை. கனி கொடுத்தால் சரி, நம்ம என்ன சொல்ல போறோம்? கனி கொடுத்தோம் சரி. அதுக்கு கனி கொடுத்தா சரி. இதுக்கு மாதிரி சான்ஸ் கிடையாது. என்ன கிடையாது? எனக்கு என்ன கிடையாது? சொல்ல மாட்டீங்களே. நான் வந்து கதை போலதான் இருக்க கூடாதுங்க. அர்த்தமுள்ள வாழ்க்கை. அதுக்கு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுடைய ஜீவன் என்பது அர்த்தமுள்ள வாழ்க்கை, அதிசயமான ஒரு வாழ்க்கை. இது உலகத்தில் எங்கும் சொல்லிடாத ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. அதனால் கொடாவிட்டால் கனி கொடுத்தால் சரி. அதுக்கு கனி கொடுத்தால் சரி. நான் இனி கதையை போல கணிக்க கூடாது. 4 மாதங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கீங்க. நாம சொல்லுங்க, ஒரு கணக்கு வச்சுக்கீங்க. இந்த 4 மாதங்கள்ல சரியா இருப்பேன். கனி கொடுத்தால் சரி. 4 மாதம் ஈவா கொடுத்திருக்கிறார். அந்த ஜனங்கள் முடிஞ்சு போச்சு. இல்லைங்களா? குழந்தையை விட்டுட்டு பெற்றோர்லாம் போயிட்டாங்க, மண்ணோட மண்ணா. கணவனை இழந்து மனைவி எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு ஒரு கைதான் கிடைச்சது. அதுக்கு ஒரு கைதான் கிடைச்சது. அந்த இடத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம போற வழியில ஒரு விபத்துல என் தலை உடையுமானால், என் கால் உடையுமானால், என் கண் பாதிக்கப்பட்டால் யோசிச்சு பாருங்க. அவர்கள் நம்மை போல ஒரு மாம்சத்துக்குரிய மக்கள் தான். அவளுக்கு ஆசைகள், அவளுக்கு எவ்வளவு காரியம் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் யோசித்து பார்த்து இனி ஒரு நாள் என்ன பண்ணுங்க, 4 மாதம் கொடுத்திருக்கிறார். எதற்கு கொடுத்திருக்கிறார்? கனி கொடுத்தால் கனி கொடுக்க ஒப்பு கொடுங்க. என்ன கனி கொடுக்க வேண்டுமோ எடுத்து நான் வாசிப்போம். ஓசியா
10, 12 வாசிங்க. நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள், தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிச நிலத்தை பண்படுத்துங்கள். அதுக்கு கனி என்றால் நம்முடைய வாழ்க்கை. நம்ம போயிட்டு என்னதுக்கு இப்போ மரம் படிக்கலாம் பண்ணுவாங்க, சாமி கிட்ட என்ன பண்ண நிறைய கனிகளை பண்ணுவாங்க, ஆப்பிள் வைப்பாங்க, சாதுகுடி வைப்பாங்க, பேரிக்காய் வைப்பாங்க இல்லைங்களா? அது போல கனியை எடுத்துன்னு வந்து பாசி கேட்கிறாரு. அந்த மாதிரி நான் பண்ணலாம். ஒரு டசன் ஆப்பிள், ஒரு டசன் என்ன பண்ணாருங்க? இல்ல இல்லைங்க, நீதிக்கென்றதுக்கு எனக்குள்ள இருக்கிறங்க நீதி. என்ன நேரம் என்கிற சொல்ல மாட்டீங்களே, 7 மணிக்கு ஆலயம். அது தவறுனா அநீதியா நீதியா? சொல்லுங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நான் வசன மூலமா தான் பேச முடியும். கீழே இறங்கி நான் பேச மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? நானு இங்க இருக்கும் போது வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை பிரசங்கிப்பது என்னுடைய கடமை, என்னுடைய வேலை. இந்த பிரசனம் எனக்கு தான். அதுக்கு பிரசனம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, பிரசனம் யாருக்கு தான்? எனக்குள் நான் பிரசங்கிக்கணும்னு சொன்னால் எனக்குள்ள இருக்கிறாங்க நீதிக்கென்று விதை விதையினருக்கு. என்ன விதை விதைக்கிறாங்க? அந்த மரத்தில் கனி வர வேண்டும் என்று சொன்னால், சுவை வர வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ள என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். அதுக்கு வேலைக்கு நியாயமா நீதியா போறீங்களா இல்லைங்களா? போறீங்களா இல்லைங்களா? இல்லங்க அநேகமா 10 மணிக்கு வரீங்களா வேலைக்கு சொல்றாங்களா? என்ன பண்ணுறீங்க நீங்க? கரெக்டா எத்தனை மணிக்கு போறீங்க? எத்தனை மணிக்கு போறீங்க அப்படின்னு சொல்லணும். 9 o'clock. அதுதான் நீதி. ஒரு 9:45 டெய்லி போனா அநீதி இல்லைங்களா? அதுக்கு அப்போ அங்க ஒரு நீதி, இங்க ஒரு அழைக்கிறதுக்கோசம் எங்கெங்கே தேடி கண்டுபிடிச்சு கூட பேசுறேன். இல்ல அந்த விதை கனி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பழத்தை கொண்டு போய் கொடுப்பதற்கான காரியம் கிடையாது. என்ன கிடையாது? நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்தாய் பண்ணுங்க. ஒன்று நீதி இருக்கணும், இரண்டாவது ஏற்பதாக தயவு இருக்கணும். காரணம் என்ன? கடந்த வாரம் தியானித்தோம் அல்லவா? தாவீது தேவனுடைய பார்வையிலே தயை பெற்றான் அல்லவா? அது போல தயை பெற்றனா எனக்குள் நீதி இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன இருக்கணும்? இந்த கனிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். தயவு கொத்ததாய் அறுத்து உங்க தரிசு நிலத்தை என்ன பண்ணுவீங்க? உங்களை நீங்க கிளீன் பண்ணிக்கீங்க. வேற யாரையும் கிளீன் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மற்ற யாரையும் குறை சொல்லவோ, மற்ற யாரையும் குற்றத்திற்குவதற்காக நான் அழைக்கப்பட்டது. என்ன பண்றதானே? மறுபடியும் படிக்கிறது. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்க நிலத்தை யார் தான் பண்படுத்தணும்? நான் தான் பண்படுத்தணும். அடுத்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாதுங்க? அவங்க அப்படி, இவங்க அப்படி, அந்த கதை, இந்த கதை, ஊர் கதை, உலக கதை, மாமியார் கதை, மாமனார் கதை. அதுக்கு எந்த கதை? என் இடத்தை யார் தான் பண்படுத்தணும்? நான் தான் சரி செய்ய தவிர நீ சரியாவு. நான் சரியானா யார் சரியாவாங்க? சொல்லுங்க. நான் சரியானா எல்லாம் சரியாயிடும். நான் மற்றவங்க சொல்வதுங்க அருமையாய் சொல்லப்படுகிறது. நீதிக்கென்று விதை விதைத்து தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க. உங்க தரிசு நிலத்தை நான் பண்ணுங்க, உங்க நிலத்தை பண்படுத்துங்க. என்னை நான் பண்படுத்தும் சித்தம் போல, பயன்படுத்தும் விருப்பம் போல உன் கரத்தில் நான் புல்லாங்குழல் ஒவ்வொரு நாளும் என்ன நான் தான் பண்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. என்னை நான் ஆராய்ந்து பார்க்கணும், நீதிக்கென்று விதைக்கணும், தயவு கொத்ததாக தயவு கொத்த பண்ணுங்க, விதைச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? அறுக்கணும். மூணாவது பண்ண மறுபடியும் அறுக்கப்பட்ட விற்பாடு நல்லா பண்ணுங்க. தரிசு நலமா இருக்கு இல்லைங்களா? அப்ப மறுபடியும் அப்போ ரொட்டீனா நம்ம நடக்கிறதுங்க. ஒன்று விதைக்கணும், இரண்டாவது அறுக்கணும், மூன்றாவது என்ன பண்ணணும்? அடுத்த விற்பாடு எப்படி இருக்கணும்?
தரிசா இருக்கிறது ஒண்ணு இருக்காது. மறுபடியும் பண்ணுங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியா வரணும். அதுக்கு நான் போன வருஷம் அப்படி இருந்தேன், நான் அப்பெல்லாம் அப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறீங்க நீங்க? ஒரு சொல்லுவாங்க, நான் அப்பெல்லாம் நான் பாடணும்னா அப்படியே தேவ பிரசன்னம் இறங்கிடும். நான் எல்லாம் ஜெபிச்சிருந்தீங்க, இடி முழக்கம் போல என்ன பண்ண இடிக்கும். இப்ப என்னாச்சுங்க, இந்த நிலம் என்பது என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியா வந்தாதான் அதுல பலன் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று விதைக்கிறீங்க, இரண்டாவது அறுக்கிற, மூன்றாவது பண்ணுங்க அறுத்தாச்சுங்க. செட்டில் ஆயிட்டேன். நான் செட்டில் ஆயிட்டேன். நான் வருவேன் போவேன், நான் கேட்டது கிடைச்சிருச்சு. என் நாமத்தில் எதை கேட்டாலும் கிடைச்சிருச்சு. என்ன ஆயிட்டங்க, அந்த நிலம் எப்படினா இருக்கட்டும். அதுக்கு சர்ச்சையும் வரணும், அது போதா உங்களுக்கு. நான் எத்தனை மணிக்கு வந்தா உங்களுக்கு என்ன வந்து தலையை காட்டுறேன் இல்லையா? இல்ல, அது பண்படுத்தணும். எதுக்கு? தரிசு நிலங்க விளைச்சல் வந்தது. என்ன பண்றோம், அந்த விவசாயி விட்டுட்டானா அந்த வருஷம் தான் அவனுக்கு கெயின். அதுக்கப்புறம் அதை பண்படுத்தாம விட்டா அது கெட்டு பிரயோஜனம் இல்லாம போயிடும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம் வாழ்நாளெல்லாம் தேவனோடு ஐக்கியம். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும். நீங்க அவரை பாடுறதுனால, அவரை துதிப்பதுனால நஷ்டம் வரவே வராது. ஆமென் சொல்லுங்க. நஷ்டம் வராதுங்க. நேற்றுக்கு எனக்கு அந்த ஒரு மயக்கம் வந்துட்டு 2வது ஆராதனைக்கு போன அவங்களும் சொல்லிட்டாங்க, 6 மணிக்கெல்லாம் வந்திருக்க பாசிட்டாங்க. எடுத்து போயிட்டு வந்துட்டு இங்க பாக்குற அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு. அதுக்கு சரீரத்துல ஒரு நல்ல ஒரு பலத்தை நான் பாக்குறேன். அப்ப அவருக்காக வாழும்போது கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். டெய்லி காலையும் மாலையும் இப்படியான ஒரு ஊழி இருக்க ஊழியம். ஒரு சிலர் பாருங்க, ஊழிகளை அப்படியே சோர்ந்து அப்படியே இந்த கோழி அப்படியே அப்படியே கூண்ட அடைஞ்சு போன மாதிரி நோய்பொழி மாதிரி இருக்கிறதுக்கு. ஆனா ஊழியம் இருக்குதுன்னா பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பேன், அதுக்கு வேண்டிய பலத்தை கற்றுக் கொடுப்பேன். அதனால் இந்த அனுபவத்தில் போகும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். வசனம் வாசிக்கு, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7 வாசிக்கு. சீக்கிரம் வாசிக்கு. அந்த முதலாம் உடன்படிக்கை 8ஆம் அதிகாரம். அவர்களை குற்றப்படுத்தி ஆகாயத்தில் உள்ள நாரை ஆறாம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அதுக்கு நிலத்தை நம்ம பண்படுத்தணும். பண்படுத்துகிற பிற்பாடு செய்கிறது. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை என்ன பண்ணணும், எல்லாம் குடிக்கணும். என்ன பண்ணணும், மழை என்ன பண்ணுங்க, குடிக்கணும். தேவனை ருசிக்கணும், தேவ பிரசன்னம் உணரணும். அது போல இந்த மழை செய்கிறது, குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதத்தை பெறாங்க. மழையை குடிச்சு அந்த பயிர் செய்கிறது, முளைத்து யாருக்கு கொடுக்கிறது, பயிர்களுக்கு பயிரை முளைப்பிக்கிறது நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெற. மடமடகிட்டா எல்லாம் பண்ண ஒன்று பண்படுத்தணும். இரண்டாவது பண்ணுங்க, தண்ணீரை குடிக்கணும். என்ன பண்ணுங்க, தேவ ஐக்கியத்துக்குள்ள இருக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இந்த அனுபவம் எல்லாம் தான் கிறிஸ்துவாக்கு என்ன பண்ணுங்க, கனி கொடுக்க முடியும். இந்த அனுபவம் எல்லாம் இல்லாம வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போறோம்னா அல்ல. அந்த உறவு, அந்த ஐக்கியம் இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்று என்ன செய்யப்படுகிறது, அங்கே விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யப்படுகிறது, அறுவடை செய்யப்படுகிறது. அறுவடைக்கு பின்னால் தரிசனம் பண்படுத்தப்படுகிறது. மூன்றாவது தண்ணீரை குடிக்கணும். இந்த அனுபவம் மாறி மாறி வந்தால்தான் அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்ச காலம் வாழ்வதல்ல, தெரியுங்களா? உங்க சந்ததிக்கு கிறிஸ்துவ காண்பிச்சுட்டு போன பின்வரும் சந்ததிக்கு என்ன பண்ணீங்க, விவரிப்பதற்காக நீங்க விவரம் தெரிஞ்சுக்கணும். உங்களோட முடிவதல்லங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் பின்வரும் சந்ததிகளுக்கு தேவனுடைய சாயலை அந்த பெற்றோர்கள் காண்பித்தார்கள்.
கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களோடு முடிவதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை உங்கள் சந்ததிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை எங்கேயோ விட்டுருங்க இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு தெரியாது, இப்போ உங்களுக்கு தெரியாது, பின்வரும் காலங்களில் தெரியும். இப்போது சூழ்நிலைகள் எதிர்நிலையா இருக்கலாம், எதிர்நிலையா இருந்தாலும் கூட நான் பண்ணாங்க மேற்கொண்டு வரணும். தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு கடவுளை போற என்ன பண்ண நீங்க என்ன பண்ண முடியுங்க? கலைக்கு எதிர்த்து வரணும், அவைகள் எதிர்த்து வரணும் பண்ணும், அவைகளை மேற்கொண்டு போகணும். அப்பதான் நாம் சேர வேண்டிய எல்லைக்கு நாம் போக முடியும், கலைக்கு போக முடியும். அதுபோல் தான் உங்க வாழ்க்கையில எல்லாம் எதிரிடையாக பாதகமாக தான் இருக்கும். வாழ்க்கையில ஊழியத்துல அதிகமாக பாதகத்தை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் இதுவரைக்கும் தேவன் 24 ஆண்டுகளை நடத்தக்கூடிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எதுவும் எனக்கு சாதகமா நடக்கிறது, எல்லாம் பாதகமாக அவமானங்கள், வேதனைகள் தேவனுக்கு தெரியும். வேறு யாருக்குமே என் உள்ளான உணர்வுகள் யாருக்கு தெரியும்? ஆனாலும் 24 ஆண்டுகளாக தேவனுடைய பணியை செய்யபடியான ஒரு கிருபையை தர்மமாய் கொடுத்தார் தேவன். ஒரு பெரிய பிரபலமானவன் அல்ல, ஆனால் தேவனுடைய பணியை செய்யபடியாக, தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு செய்யபடியான ஒரு ஈரை கொடுத்தார். காரணம் என்ன? அந்த தண்ணீர் என்ன செய்கிறது? மழை தண்ணீரை பூமி உரிகிறது, நன்கு குடிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன செய்கிறது? பண்படுத்தும்படியாக. என்ன பண்படுத்திக்கிட்டேன்? அதுக்கு நான் யாரையும் பண்படுத்துவது என்னுடைய வேலை அல்ல. அதுக்கு நான் பண்படுத்தப்பட்டால் தான் என்னை அந்த நிலத்தை பார்க்கிறவனுக்கு ஆசீர்வாதம். அதனால் இந்த வருஷம் இருக்கட்டும். எதுக்கு இருக்கட்டும்? நான் பண்பட. யார் பண்பட? நீங்க பிறரை பண்படுத்தலாம். என்ன பண்ணீங்க? நீங்க பிறரை குறை சொல்லாதீங்க, பிறரை குற்றம் சொல்லாதீங்க. என்னையும் ஆராய்ந்து பார்க்கிறேன். யாரு? பிறர் பத்தி பேசவே கூடாது. கூடாது. ஒருவருக்கு விரோதமாய் பேசாதீர்கள். அதுக்கு பிறரை பத்தி பேசாதீங்க. தேவன் நம் வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, எனக்கு உறவு இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பேர பிள்ளைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவுல யாருமே என்ன பண்ண முடியாதுங்கிறத இணைய முடியாது, இணைய முடியாது. அந்த வேதனைலாம் எனக்கு அவசியம் கிடையாது, அந்த வெட்கம் எனக்கு அவசியம் கிடையாது. தொடச்சு போட்டு என்ன பண்ணாது? அதெல்லாம் தொடச்சு போட்டேன். அதெல்லாம் நினைச்சா என்ன பண்ண முடியாதுங்க. இந்த மைக் எடுத்து உங்ககிட்ட பேச முடியாது, பாட முடியாது, துதிக்க முடியாது. பலவீனமா இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கின்ற போது சுகத்தை கொடுக்கிறார் தேவன். எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். நான் குடும்பத்தையோ பாரத்தையோ பிரச்சனையோ நான் சிந்தித்திருப்பேன் சொன்னால் அவருடைய சித்தத்தை நான் செய்ய முடியாது. காரணம் என்ன? இந்த வருஷம் எத்தனை வருஷமா எனக்கு சொல்ல முடியாத, இந்த வருஷம் முடிவாக இருக்கலாம், அடுத்த வருஷம் முடிவாக இருக்கலாம், ஒருவேளை 80 வயதா இருக்கலாம். அது வரைக்கும் நான் செய்யணுங்க, பரிசுத்தமாக நாம் இருக்கக்கூடாது. பண்படுத்திக்கிட்டே இருக்கணும். யார் பண்படுத்தணுங்க? பரிசுத்தமாக என்னதான் பண்படுத்தணும். எனக்குள்ள இருக்கிற குறைகள், எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நான் சரி செய்து கொண்டே இருக்கணும். அது உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு காரியம், அது வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஒரு இருதயத்தில் நிறைவினா உள்ள எவ்வளவு இயேசு இருக்கிறாட்டு செயலால காண்பிக்க முடியும். செயலை பார்க்கும் போது இயேசு உங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கிறார் நல்லா தெரிஞ்சிடும். நீ நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்க, ஒரு நாள் வெளிப்பட்டோம் தேவன் என்னோடு கூட இருப்பது. அதனால் இங்கே சொல்லப்படுகிறது, வாசிக்கிறத எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அடுத்த வசனம் வாசிங்க. முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவது எதுவாக இருக்கிறது? சுட்டரிக்கப்படுவது முடிவு. இந்த இடத்துல பார்க்கிறோம், அங்கே பயன்படுத்தபடியாக நிலமானதா இருக்கிறது. இன்னொரு இடத்துல முள்செடியும் முள்பூண்டுகளை முளைப்பிக்கிற நிலமோ அதே அந்த தண்ணியை உறிஞ்சுது. ஆனா எது கொடுக்கிறது? முல்லை கொடுக்கிறது, முச்செடியை கொடுக்கிறது. அது எப்படி இருக்கிறதோ சபிக்கப்படுவதற்கு ஏதுவாக சபிப்பதுக்கு சாபத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்ட. இது நான் என்ன பண்ணக்கூடாதுங்க, அசதியா நான் செய்வேன்னு சொன்னா சாபம் வரும் எனக்கு. நான் அசதியா செய்யலங்க, ஆவலா செய்யறேன். ஜனம் இருக்கிறதோ இல்லையோ நான் உண்மையாய் செய்ய பிரயாசப்படுகிறேன், இன்னும் பிரயாசப்படுகிறேன். காரணம் என்ன? இது கொடுக்கப்பட்ட வருஷங்கள், இது கொடுக்கப்பட்ட காலங்கள், இது கொடுக்கப்பட்ட நேரங்கள் கனி கொடுத்து ஆக வேண்டும். அந்த எஜமான் தோட்டத்தில் வந்து என்ன செய்கிறான்? கனி கிடைக்குமா என்று பார்க்கிறான், கனியோ இல்லை. ஆனாலும் என்ன செய்கிறான்? எனக்கு என்று நேரத்தை
ஈவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சொல்லி முடியாத ஈவு அல்லவா? அதனால் நாம் சாபத்துக்கு போகாதபடிக்கு தேவனுக்கென்று வாழ நாம் வைத்து கொடுக்க வேண்டும். இந்த வசனம் வாசிங்க. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். பாருங்க, வருஷம் எது கொடுக்கிறாங்க? உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். பூத்துல போனீங்க, காய் காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்புகிற இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பலன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்களை வெறுமையாக விட வருஷங்களை கொடுக்கல. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள். யாக்கோபு இஸ்ரவேல் யாருங்க? யாருங்க யாக்கோபு? அண்ணன் இஸ்ரவேல் தம்பியா? சொல்லுங்க. ஒருத்தர் தான். யாக்கோபு என்றால் எத்தன். நான் எத்தனாய், நான் ஏமாற்றமாய் இருந்தேன். என்னை யாரை மாற்றினார் தேவன்? இஸ்ரவேலாய் மாற்றினார். நான் தேவனுக்கு புறம்பாய் இருந்தேன், உலக வழிபாட்டில் அடிமையாய் இருந்தேன், என்னை விடுவித்தார். நான் தேவஜனமாக மாறினபடினாலே, இஸ்ரவேலாய் மாறினபடினாலே இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்கள் வரப்போது. வருஷம் கொடுத்திருக்கிறாங்க, நான் பலன் கொடுக்க. ஒரு நாள் நான் என்ன செய்வேங்க? இங்க இருக்கிற யாவரும் இப்படி இருப்பதல்ல, நீங்கள் பலன் கொடுக்கலாம் மாற போறீங்க. இதுக்காக ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு நாள் திட்டி தீர்த்துட்டீங்க, இதுக்கு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? நல்ல பலன் கொடுக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல காலம் பிறகுது அப்படி சொன்னாதான் நீங்க ஆமென் சொல்லுங்க போகலாம். வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும். உங்க வாழ்க்கையில நல்ல காலம் வரப்போகுது. இந்த 4 மாசத்துல 8 மாசம் போச்சு, ஒரு தேஞ்சி ஒரு வழி ஆயிட்டோம். இதுக்கு மேல இருக்கா? இதுக்கு மேலதான் இருக்கு. நான் பண்படுத்தப்படுகிறேன். யாரு? என்னன்னா மாத்திக்க போறேன். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நிலை என்ன பண்ணாங்க? தன்னையே என்ன பண்ணும்? நீங்க மாத்திக்கங்க. யார பத்திங்க? இங்க இருக்கிற ஒவ்வொரு பண்ணுங்க. என்ன மாத்திக்கிறேன்? எதுக்கு மாத்திக்கிறேன்? 7 மணிக்கு சர்ச்சைக்கு வர நான் மாத்திக்கிறேன். அங்கதான் இடிங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதுதாங்க பண்படுத்துகிற காப்பி. என்னதுக்கு? என்ன பண்படுத்துதுன்னு நான் தேவ நீதிக்கென்று நான் பண்ணோம் விதைக்கணும். தயவு பத்ததாக அறுக்கணும். நான் எதை செய்தாலும் இருக்கிறேன் தேவனுக்கு பார்வையில நீதியா இருக்கணும். கடைசி இன்னொரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் ஞான நன்மைகளை விதைத்திருக்கிற உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால். இங்க பார்க்கிறோம், பவுல் சொல்லுகிறார் ஞான நன்மையை விதைத்திருக்கிறார். அங்க வசனங்களை எழுதிருக்கு. ஞான நன்மையை உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிறார். என்ன நன்மைங்க? ஞானமான நன்மைகளை உங்களுக்கு விதைத்திருக்கிறது. படிங்க. உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? பாருங்க, உங்களுக்கு ஞான நன்மையை தேவன் கொடுக்கிறபடினால சரீர நன்மையை எடுத்துக்கொள்வதற்கு அதிகாரம் உங்கள்கிட்ட கேட்பதற்கு என்ன இருக்குங்க? சொல்ல மாட்டீங்கல்ல. சொல்லுங்க. சிஸ்டர் பாத்தீங்கன்னா நிறைய என்ன பண்றாங்க, நம்ம கேட்காதெல்லாம் என்ன பண்றாங்க, யூஸ்ஃபுல் சர்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லானதெல்லாம் என்ன பண்ணா கொடுக்குறாங்க. அதை கேட்பதற்கு எனக்கு என்ன உண்டு? நான் என்ன கொடுக்குறோம் உங்களுக்கு? நாம் எதை பெறுகிறோம்? ஞான நன்மையை பெறுகிறோம். அதுக்கு நான் ஞான நன்மையை பெறுகிறோம். காரணம் என்ன? உலகத்தில் நான் யாரா மாற போறேன்? பல நாள் நிரப்புகிற என்னால உங்க குடும்பத்துக்கு மாத்திரம் உங்களால சமுதாயத்துக்கே நீங்க பலனா இருக்க போறீங்க. நீங்க பாக்குற எல்லாருக்கும் இருக்க போறீங்க. நீங்க சபிக்கப்பட்ட மனுஷனுக்கு நீங்க பலனா இருப்பீங்க. வியாதியிலே மறிக்கின்ற அளவில் இருக்கிற மனுஷனுக்கு நீங்க பலனா இருப்பீங்க. நான் ஆரம்ப நாட்கள்ல ஒரு குடும்பத்துல போய் மாசந்தோறும் பிரேயர் நடத்துவோம். அந்த ஐயா படுக்கையிலே இருப்பார். அதுக்கு படுத்துக்கிட்டே பிரசங்கிக்க. அதுக்கு ஒவ்வொரு மாதம் கூட நம்ம கேட்பாங்க, ஐயா இந்த வருஷம் இந்த மாசம் இருப்பாரா? இருப்பார். அடுத்த மாசம் வந்து படுத்துதான் இருப்பாங்க.
தோத்துவையா வர்றதுக்கு படுத்துக்கிட்டே இருந்தாங்க. 10 வருஷம் படுத்துக்கிட்டே இருந்தார். எத்தனை வருஷம் இருந்தாருங்க? ஒவ்வொரு வருஷம் அந்த நியூ இயர் முடிச்சுட்டு போகும்போது ஐயா இந்த வருஷம் இருப்பாங்க. அதுக்கு படுத்துக்கிட்டு எத்தனை வருஷம் இருந்தாருங்க? 10 வருஷம் இருந்தார். கண் இழந்து காது இழந்து வாய் பேச முடியாமல் இருந்த ஒரு சகோதரி இன்னைக்கு உயிரோடு கூட 9 வருஷமா இருக்கிறார். உங்களால் உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்கள் ஒரு உங்களால் வந்து அனைவரும் பயன்பெறுவாங்க. காரணம் என்ன? நான் பண்படுத்தப்பட்ட நிலம். நான் யார்? நான் நீதிக்கென்று விதைக்கிற நிலம், நான் தயவு கொண்டதாக அறுக்கிற நிலம், நான் மழையை உறிஞ்சுகிற நிலம். நான் அதனால் உலகத்தை நான் என்ன செய்ய முடியும்? நான் நிரப்ப முடியும். ஒவ்வொன்றும் நான் யோசிப்பேன். கடந்த வாரம் ஒரு சகோதரி வந்து 14 கணவருக்கு ஃபீவர் பண்ணாங்க. ஜெபிச்சு நான் சொன்னேன், உடனே சுகமாக சொன்னேன். கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். பணம் கிடையாது, ஆனால் அனைவருக்கு யாராக இருக்கிறோம்? பலனாக இருக்கிறோம். எப்படி இருக்கணுமோ அதனால் நம் வாழ்க்கை பண்ணுங்க. ஞான நன்மையை தேவன் விதைக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. ஆவியின் கனி என்னதுங்க? இந்த கனி பழத்தை கேட்கல. அதுக்கு எதை கேட்கலங்க? சாமி கிட்ட வந்து படையல் போடுவோம்னு கேட்கல. பழங்க நிறைய பழம் வரும் இல்லைங்க. என்ன பண்ணுங்க, இந்த மாசம் வந்து நிறைய பழம் வரும். நம்ம சாப்பிடாத நிலைக்கு என்னன்னா வித்தியாசமான பழத்தெல்லாம் இந்த மாசம் என்ன பண்ண போறோம் பாப்போம் இல்லைங்களா? அப்படி சொல்ல என்ன கனி? அன்பு, அன்பு இருக்கலாம். நமக்குள்ளாக அன்பு இருக்கலாம், அன்பு இருக்கலாம். அன்பு, சந்தோஷம் இருக்கலாம். சந்தோஷமா இருக்க. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருக்கு. குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கு. உங்கள் உறவுக்குள்ள எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கு. படிக்க சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையாடுங்க. இவதான் வந்து கனி. இதுதான் சுவாபங்கள் தான் அவருக்கு நாம் கொடுக்கிற பழகை. என்ன பழகு? எதை கேட்கல? எனக்குள்ள இருந்து என்ன வரணும்? அன்பு வரணும். 2வது சந்தோஷம் வரணும். 3வது சமாதானம் வரணும். 4வது நீடிய பொறுமை வரணும். 5வது தயவு வரணும். 6வது நற்குணம் வரணும். விசுவாசம் வரணும். இச்சை அடங்கு. சாந்தம், இச்சை அடங்கு. எத்தனை கனிகள் அது? 9 கனிகள். அதுக்கு 9 கனிகள் நம் வாழ்க்கையில வெளிப்பட்டே ஆகணும். ஆமென் சொல்லுங்க. இதுதான் வந்து இந்த பார்க்கிற பிரமாணத்தை முடிப்பதற்குரிய காரியம் என்ன? இந்த சுவாபம் யாருக்கு வரணும்? எனக்கு கொடுக்க வரணும். இதுதான் தேவனுக்கு கொடுக்க முடியும். எதை கொடுக்க முடியுங்க? அவர்கிட்ட போயிட்டு என்னதுங்க ஒரு எந்த பழத்தை அவர்கிட்ட கொடுக்கவே எதை கொடுக்க முடியாது. என் அன்பை கொடுக்க வேண்டும். அதுங்க யார்கிட்ட? நான் மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவது யாரை காண்பிக்கிறான்? அன்பை தேவனுக்கு. எனக்குள் சந்தோஷம், எனக்குள்ள சமாதானம், எனக்குள்ள வந்து மேலவருக்கு கசப்பில்லாம சந்தோஷம் இருக்குங்க, சமாதானம் இருக்கும். ஒரு கோபமோ ஒரு விரோதமோ ஒரு வைராக்கியம் சமாதானம் இருக்கு இருக்காது. அதுக்கு இருக்காது நம்ம வாழ்க்கையில. அநேக சொல்லுவாங்க அவங்களை பார்த்தாலே வயிறு எரியுது. அவங்களை பார்த்தாலே தான் எனக்கு வயிறு எரியுதுன்னா அப்படின்னா இருக்கு. எனக்கு அல்சர் இருக்கு. எனக்கு வயிறு எரிஞ்சதுக்கு டாக்டர் போறீங்க, வயிறு திகிதிகள் எரியுதுங்க என்ன சொல்றாரு? அல்சர் இருக்கமா? அவங்களுக்கு வயிறு இல்லை, அவங்கள பார்த்தா யாருக்கு வயிறு எரியுது? அப்ப என்ன வந்துச்சுங்க? கோபம் படப்பட வந்து பாத்தீங்கன்னா அநேக உலக அளவில் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, யார் ரொம்ப கோபமும் கசப்பும் வச்சிருந்தா கேன்சர் வரும். ஆனா வருமா? நம்ம பாதுகாப்பதற்காக இந்த கனியெல்லாம் தேவன் சொல்றாங்க. இது வந்து கடினமா தான் இருக்கிறதுக்கு இது நடக்கிற ஒரு காரியம் இல்லை. ஆனா தேவனால எல்லாம் கூடும். அதனால் இந்த வருஷம் இருக்கட்டும். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த வாய்ப்பை என்ன பண்ணுவோம்? பயன்படுத்துவோம். இல்லாவிட்டால் நாங்களா யோசிச்சு பாருங்க. நிலத்தையே கெடுத்தா எதுக்கு? நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆராதிக்கின்றேன், பாடுகின்றேன், சபையில் அங்கமாய் இருந்து நான் வந்து யாருக்கும் போஜனம் இல்லாவிட்டால் எதற்கு
இருந்த இடத்துல என்ன பண்ணாங்க? எதற்கு இந்த மரத்தை நல்ல நிலத்திலே வைத்து கனி கொடுக்கும் என்று எதிர்பார்த்தார். அது என்ன செய்து விட்டது? நிலத்தை கெடுக்குது. நிலத்தை கெடுக்குது. நிலத்தை கெடுக்குது. என்னை போல ஒரு மனிதன் வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா அவன் வாழ்க்கை எப்படி முன்னேற்றம் இருக்கும்? என்னை நம்பி அல்லவா இந்த மீட்பை கொடுத்தார், என்னை நம்பி அல்லவா ரட்சிப்பை கொடுத்தார், என்னை நம்பினாரு. உங்களை நம்பினார் தேவன். என் மகன் என் மகள் எனக்காக வாழ முடியும் என்று நம்பினால் வருஷம் போக போக பிறகு நமக்கு ஒரு கதை போல போத விடமாட்டார். ஆமென் சொல்லுங்க. யாரை விட மாட்டார்? விட மாட்டார். என்ன விட மாட்டார்? உலகத்தின் முடிவு மற்றும் நம்மை காக்க வல்லவர். கடைசி ஒரு வசன வாசிங்க, யூதாவின் புத்தகம். கடைசி வசன வாசிங்க, யூதா 24 வாசி. 24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றமாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். எப்படி வல்லமை உள்ளவர்? வழுவாதபடி உங்களை காக்கவும். வழி போற இல்ல, ஆனால் வழுவாதபடி காக்க தெய்வம் வல்லவர். ஆமென் சொல்லுங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட. ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று அந்த கல்வன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுங்க, இன்றைக்கு என்னோடு கூட மகிழ்ச்சியா சொல்றார். வேதனை இருக்கிறது, அடி இருக்கிறது, அவமானம் இருக்கிறது. அது மாதிரி இன்றைக்கு என்னோடு கூட எங்க இருப்பாய்? கூடவே இருப்பா. நீ தூரம் இல்லை. இன்றைக்கு என்னோடு காரணம் என்ன? மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்கிறவர் தெய்வம். உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வோம்? மகிழ்ச்சி. ஐயோ என் மகன் வந்து விட்டானே, மகிழ்ச்சி. தகப்பனுக்கு என்னங்க? மகிழ்ச்சி. தூரத்துல பாக்குறான். மகன் என்ன பண்றான்? மகிழ்ச்சியோடு போய் என்ன பண்றான்? என்ன செய்யறாங்க? கழுத்தை கட்டி என்ன பண்றான்? கட்டி பிடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் உடைய மாத்துறான். தெரியுங்களா? அதுக்கு இல்லப்பா நாத்தடிக்குது, அவங்க குளிச்சுட்டு வரணும் சொல்றேன். பண்ணாங்க மகனை தூரத்தில் பார்த்து தகப்பன செய்கிறான். ஓடி வந்து கழுத்தை என்ன பண்றான்? கட்டி பிடித்து என்ன பண்றான்? அதுக்கப்புறம் தான் செய்யறாங்க. அது போல தேவனுக்கு நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ள ரொம்ப டயர்டா இருக்கீங்க. பாடலும் நான் தான், ஆராதனை நான் தான், ஸ்தோத்திரமும் நான் தான், பிரசங்கமும் நான் தான். நீங்க பாத்தீங்கன்னா கலைச்சி விளச்சி என்னதுங்க? யோசித்து பாருங்க. சொல்லணுங்க. மகிழ்ச்சின்னு சொல்லும்போது உங்களுடைய முகத்தில் இருக்கணும். எங்கேயோ இருக்கிற மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க. சொன்னாதான் சொல்லுங்க. நீங்க யோசித்து பாருங்க. உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. கடந்த ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு ஊழியக்காரர் அவர் மனுஷாக அந்த போட்டோ எனக்கு அனுப்பிச்சாங்க. நான் பெங்களூர் தான் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவர் பார்த்தா என்ன மாதிரி ஷார்ட்டா இருப்பாரு. ஒரு சூட்கேஸ்ல வந்து போட்டு பைபிளை கொண்டு வருவாங்க. ரொம்ப அருமையான ஒரு பிரசங்கம்லாம் அந்த நாட்கள்ல நாங்களாம் சுமைப்போம். அந்த சர்ச் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நான் பிரசங்கிக்கிறது புரியல. அதனால உங்களால என்ன பண்ண முடியல, என்ஜாய் பண்ண முடியல நினைக்கிறேன். தொடர்ச்சியா பார்த்தா ஒரு 5 வாரமா தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன். அதுக்கு போட்டு என்ன பண்ணாங்கல்ல, ரீடிங் பண்ணிட்டே இருக்கு. வேற யாரும் கூப்பிடவே இல்ல. அவர் வரும்போதெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கி வந்து சொல்லுவாரு, தம்பி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறேன். எதுக்குன்னா நான் எது பிரசங்கம் பண்றேன், உங்க தலை ஆசையா இருந்தா தலை நல்லா ஆட்டுறீங்க, நான் பேசுற ஓன் என்ன பண்ணீங்க உள்வாங்குறீங்க. நீங்க என்னதுக்கு அந்த மழை எப்படி என்ன செய்கிறது? தண்ணீரை உறிஞ்சுகிறதோ குடிக்கிறது பண்ணுங்க. வசனத்தை உள் வாங்கிட்டு அவருடைய என்னுடைய முகத்துடைய ரியாக்ஷன் அவர் பாப்பா என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எந்த ரியாக்ஷன் இருக்கீங்க? அப்படி என்ன எப்படி நீங்க பிரம்ம புடிச்ச மாதிரி அப்படி ஒரு ரியாக்ஷனா கிடையாது. ஏதாவது வீட்டுக்கு கிடைச்சா சிரிப்பு வருது. எனக்கு வீட்டுக்கு தான் தெரியும். வசனத்தையே ஓட்டிட்டு போற கொடுக்குறீங்களா? வசனத்தையே ஓட்டிட்டு போற தூக்கம் வர மாதிரி இருக்கு. அதுக்கு வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு கதையெல்லாம் சொல்ல முடியல. எல்லாம் வசனத்திலேயே போனாரப்பா. பணியை விட்டு இறங்கி போன வசனம் போயிடுச்சு. என்னாச்சுங்க? அது 30 வருவதும் இல்ல. அதுக்கு போகும்போது என் கஷ்டம் தெரியுமா? ஏறி வந்ததே பெரும்பாடு. இப்ப இறங்கி வேற போய் என்ன பண்ண போறேன்? வீட்டுல போயிட்டு என்ன பண்ண போறேன்? அவ்வளவுதான் புடிச்சு போச்சு. வழியறிக்கை விதைக்கப்பட்ட விதை. அதுக்கு சொல்றாரு நடக்கல. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஆச்சுங்க. வழியை விட்டு போனது முடிஞ்சு போச்சு. எங்க 30, 60, 100
30, 60, 100 ஆனா ஆரம்பங்களா வந்துருவீங்க சபைக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இங்க சொல்லுகிறார், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்லும் போது கேட்கிறீங்களா? காதுள்ளவர் கேட்டீங்கன்னா ஆமென் சொல்லணும். நான் யாருங்க வழி போனவன். நான் யாருங்க வழி போன என்ன மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறா மாசத்தவன் அவருக்கு ஈக்குவலா கொண்டு போயிடுறார். ஆமென் சொல்லுங்க. அவரை பார்த்தா யாரை பார்த்த மாதிரி? என்ன பார்த்தவர்? என்ன பார்த்தா அந்த கல்வனோட போய் நிக்கிறாரு. எல்லாம் பார்க்கிறாங்க. என்ன யார் கூட இருக்கிறாரு? அந்த சாயல் அடிக்குது. என்னதுங்க? கல்வன் மேல தேவனுடைய சாயல் அடிக்குது. ஒரு பிரமிப்பா பார்க்கிறாங்க. யார் இவன்? யார் இவன்? கடைசி நொடியில வந்துட்டானுங்க. யார் இவன் பார்க்கிறாங்க. அது போல இங்க சொல்லுகிறா, வழுவாதபடி காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானம். இது என்ன மகிமை? மாயை. நாம் சந்திப்பதெல்லாம் அழகு மாயை, அந்தஸ்து மாயை, பணம் மாயை தான். பணம் அவசியம். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, பணம் கொண்டு போவதும். பணத்தை ஏதாவது பேங்க்ல இருந்து சேவிங்ல அப்படியே பாடி மேல போடுவாங்களா? நீங்க 1 லட்சம் 2 லட்சம் பேர் சேவிங் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, அவன் என்ன பண்ணலாம்? கொடுத்து விட்டா போதும். மூடிட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க மண்ணோட மண்ணா. ஆனா நீங்க பார்க்கிற மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசங்களால் நிறுத்தவர் யாரா இருக்கிறார்? இங்க இருக்க நாம் யாவரையும் நிறுத்த வாழ்வர். பண்படுத்துங்க. மண்டலத்தை பண்ணுங்க, தரிசனத்தை பண்ணுங்க. நீங்களே நானே என்ன சரிப்படுத்துகிறேன்? நான் யாரையும் சரிப்படுத்த, நான் யாரையும் சரிப்படுத்த கூடாது. யாரை சரிப்படுத்திக்கணும்? என்ன சரிப்படுத்திக்கணும்? என் நாக்க சரிப்படுத்தி, பேச்ச, என் கால, என் வாழ்க்கையை சரிப்படுத்தின தவிர நீ சரியாரு யாரும் என்ன பண்ணக்கூடாதுங்க? நான் சொல்லக்கூடாது. இந்த வாழ்க்கையில ஒன்று என்ன பண்ணும்? விதைக்கணும், அறுக்கணும், பண்படுத்த. ரொட்டீனா நம்ம வாழ்க்கையில வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க, போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் இப்படி இருக்கிறாங்க, அடுத்த வருஷம் அப்படி இருப்பாங்க. இல்ல எப்பவும் ஒரே மாதிரி இருக்கு. வருஷம் போக வரும். அப்படி இருக்கிறாங்க ஒரே மாதிரிதான். ஆராதனை சொன்னா ஆராதனை, துதி சொன்னா துதி. அதுக்கு இந்த மாற்று நம்ம வாழ்க்கையில என்று சொன்னால் நம் தேவன் இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார். ஈவாக பல வருஷங்களை கொடுத்திருக்கிறபடினாலே நமக்கு இந்த கிருபையை தேவன் கொடுத்திருப்பதனாலே நாம் கண்களை மூடி கதை நோக்கி பார்ப்போம். இந்த வருஷம் நான் வழுவக்கூடாது. என்னை மாசற்றவராய் இருந்து அவர் வல்லமை உள்ளவர். பரிசு நிலமாக்கா பண்படுத்தி நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே அந்த அடிக்கடி அந்த மழையை அந்த நிலமானது துடிக்கும்படியான அனுபவத்தை நடத்துங்க. வசனம் உள்ள நெருங்கட்டையா, வசனம் உள்ளே நிலப்பட்டும். என் பாத்திரம் நிரம்பி வழியை ஆண்டவரே. என்ன வேணும் ஐயா? வசனமும் உங்களுடைய தியானமும் உங்களுடைய ஐக்கியமும் வாழ்க்கையில் வரும்போது என்ன நான் வழி போக மாட்டேன்ப்பா. நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கனி எனக்குள் கனி, என் சுபாவங்கள் ஆண்டவரை நீதிக்கென்று வாழலையா, நியாயத்துக்கென்று தயவுக்குத்ததாக இருக்கலையா. நான் அனைவரை தயவு பாராட்டணும். அனைவரை அற்பமாக எண்ணக்கூடாது. நான் யாரோ ஒரு பெரியவன் எண்ணக்கூடாது. எனக்குள் ஒரு தயவுள்ள குணத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னை நானே ஆராய்ந்து இன்னும் சீராக, இன்னும் சிறப்பான அந்த வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஒரு நாள் நாங்கள் உலகத்துக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் பலனுள்ள மக்களாக உருவாக்க அழைத்திருக்கிறீங்க. அந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தையும் எங்களுக்கென்று ஈவாய் கொடுத்தபடினால் உங்களுக்கு நன்றி ஐயா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.